Hey guys, welcome back. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல டெக் நியூஸ் தான் பார்க்க போறோம். ஏன்னா நிறைய அப்டேட் இருக்கு. ஸோ எல்லா அப்டேட்டுமே வந்து ஒரே வீடியோவில் உங்ககிட்ட கன்வே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டெக் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நேற்று பண்ண வீடியோக்கு வந்து செம்ம ரெஸ்பான்ஸ் வந்தது. இப்போ இதே மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து எல்லா வீடியோக்குமே வந்தது அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் உங்கள் சப்போர்ட் வந்து எப்போவுமே இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் எல்லாத்தையுமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டைம் ஸ்டாம்பாக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் ரியல்மி. ஓ மை காட், கரோனா தாக்கம் அதிகமாக இருக்கோ இல்லையோ ரியல்மியோட தாக்கம் செம்மையாக இருக்குது. மாதத்துக்கு ஒரு அட்லீஸ்ட் 2 லான்ச் ஆச்சு பண்ணிடுறாங்க. அசால்ட்டாக பண்ணுறாங்க. ரெட்மிலாம் வந்து ரியல்மி கிட்ட கற்றுக்கணும் போல். ஏன்னா ரெட்மி லான்ச் பண்ணி எத்தனை நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கழிச்சு இப்போ தான் வந்து ரெட்மி நோட் 9 லான்ச் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேனர் போட்டுருக்காங்க. ரியல்மி 6i வந்து C11ஓட லான்ச் பண்ணுவாங்கன்னு நினச்சோம். பட் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே வந்து வீணாக போயிடுச்சு. ஸோ 6i வந்து கூடி சீக்கிரமே நம்ம எதிர்பார்க்கலாம். பட் எப்போ லான்ச் ஆகும்னு சொல்லிட்டு அஃபிஷியல் டேட் எதுவுமே வரல. ஸோ C11ஓட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு குயிக்காக பார்த்துலாம். இவங்க வந்து 6.5 இன்ச் கொண்ட IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. HD+ ரெசல்யூஷன். இதோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 5000 mAh பேட்டரி. மீடியாடெக்லேருந்து G35 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் வந்து உங்களுக்கு 13+2 மெகாபிக்சல் டூவல் கேமரா செட்டப். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 5 மெகாபிக்சலுக்கான கேமரா, மைக்ரோ USB போர்ட் அண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் எடுத்துட்டுனா 2+32 GB கொடுத்துருக்காங்க. பட் ப்ரைஸிங் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. 7500 ரூபாய்க்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மீடியாடெக் G35 எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா ஸ்னாப்டிராகன் 625 இருக்குது பார்த்தீங்களா, அதை விட கொஞ்சம் ஸ்லைட்டாக பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். பட் இவங்க வந்து G35 இது கேமிங் ஃபோன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து கேம் விளையாடலாம் இதில். பட் ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு பெரிய இஷ்யூவாக இருக்கும். 2 GB ரேம் தான் இருக்குது. ஸோ நீங்கள் கேம் விளையாடும் போது மல்டி டாஸ்கிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ரியல்மி வந்து அவங்களோட ஓன் ரியல்மி OS தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு லைட் ஸ்கின் கிடையாது, ஹெவியான ஸ்கின்னு. ஸோ இதுவே வந்து பாதி ரேம் முழுங்கிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீ வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 400 to 700 MB தான் ஃப்ரீ ரேம் கிடைக்கும். ஸோ அதில் நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நீங்கள் வந்து கேம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஏதாச்சும் அந்த கேம் மட்டும் பர்டிகுலராக விளையாடுறதா இருந்தால் ஒரு ப்ராப்ளம் இருக்காது. பட் இன்டென்ஸ் யூசேஜ்க்குலாம் பார்த்தோம் அப்படின்னா யூஐயில் வந்து நீங்கள் லேக் எல்லாமே நோட்டீஸ் பண்ணுவீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம சேனலில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு செகண்டரி ஸ்மார்ட் ஃபோன் வேணும், பை தி சேம் டைம் பேட்டரி லைஃப் எக்ஸலண்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு லைட் யூஸ், வீட்டில் யாராச்சும் பெரியவங்களுக்கு வாங்கி தரணும், பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்குன்னா கூட இந்த ஸ்மார்ட் ஃபோன் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட அவங்க லான்ச் ஈவெண்ட்டை வந்து முடிக்கல. ரியல்மி பவர் பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த பவர் பேங்க் பற்றி நேற்றே வந்து நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். பட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து நேற்று 1500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். பட் 2000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 10000 mAh பவர் பேங்க் தான் இது. பட் இதில் வந்து உங்களுக்கு 15 லேயர் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. சிங்கிள் போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. நான் டுவல் போர்ட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக இருக்குது. ரெட்மியில் 800 ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் பவர் பேங்க் லான்ச் பண்ணி அதுலேயே வந்து இன்புட் 2 போர்ட் கொடுத்துருந்தாங்க. மைக்ரோ USB போர்ட்டும் இருந்தது, உங்களுக்கு டைப் C போர்ட்டும் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இவங்க கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன். பட் இதில் வந்து உங்களுக்கு 30 வாட்க்கான ஃபாஸ்டாக சப்போர்ட் இருக்குது, லோ பவர் மோட் இருக்குது. பில்டு வைஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. கார்பன் ஃபைபர் பாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து எல்லா டெக்னாலஜியுமே வந்து இது சப்போர்ட் பண்ணும். அண்ட் இதில் ஹைலைட் என்னென்னா பவர் டெலிவரி வந்து இது சப்போர்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து மேக்புக் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த பவர் பேங்க் வச்சு வந்து மேக்புக் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்காக தான் வந்து அந்த 2000 ரூபா. ஸோ ஒரு ப்ரீமியமான பவர் பேங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். நிறைய ஃபீச்சர்ஸும் இருக்குது. பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்குது. பை தி சேம் டைம் 20000 mAh பவர் பேங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா MIயோட பவர் பேங்க் சூஸ் பண்ணலாம். அது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி பவர் பேங்க். MI பவர் பேங்க்குன்னு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே MI நியூஸ் ஒன்று வந்திருக்கு. MIலேருந்து எலக்ட்ரிக் போர்ட்டபுள் ஏர் கம்ப்ரெசர், போர்ட்டபுள் எலக்ட்ரிக் ஏர் கம்ப்ரெசர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது நம்ம லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா ஏர் பம்ப் வந்து நீங்கள் இது வந்து சைக்கிள் காற்றடிக்கலாம், கார் டயர் காற்றடிக்கிறதுக்கு இந்த டிவைஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஏர் பம்ப் வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6 வாட்டி வந்து கார் டயரை சார்ஜ் பண்ணலாம். காரோட டயருக்கு வந்து 6 டைம்ஸ் வந்து காற்றடிக்கலாம். ஒரு டயருக்கு வந்து காற்று ஃபுல்லாக ஏறணும் அப்படின்னா 6 மினிட்ஸ் ஆகுமா. அதே பைக் அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 நிமிஷத்தில் ஃபுல்லாக ஆகிடும். ஸோ இதில் வந்து 2000 mAh பேட்டரி தராங்க. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் டயரோட ப்ரெஷர் கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து இப்போது க்ரௌட் ஃபண்டிங் போயிட்டுருக்கு. நீங்கள் யாராச்சும் இந்த பம்புக்கு வந்து நீங்கள் ஃபண்டு பண்ணோம் அப்படின்னு நினச்சா ஃபண்ட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு வந்து 2400 என்னமோ போட்டிருக்காங்க. பட் க்ரௌட் ஃபண்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு 3500க்கு என்னமோ லான்ச் பண்ணுவாங்க. லான்ச் ஆகிடுச்சு. பட் நம்மளுக்கு சேலுக்கு வர்றது வந்து அந்த 3500 எக்ஸ்பெக்டட் ப்ரைஸு. அண்ட் இதோட வெயிட் வந்து 450 கிராம், 3 மாதம் வாரண்ட்டி தராங்க. ஸோ ஷாமிலேருந்து இந்த மாதிரி டிவைஸ்லாம் இந்தியாலையும் இப்போ லான்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்ல விஷயம் தான். ஸோ நீங்கள் வந்து லாங் டிரைவ் எங்கேயா போகிறீங்க, அதிகமாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்து Poco M2 Pro சிறப்பான சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம்.
இவங்க வந்து 4GB அண்ட் 64GB 14,000 ரூபாய்க்கு செல் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் போய் பார்த்தேன். சரி என்ன தான் சென்னை லொக்கேஷனில் கிடைச்சிடாதா அப்படின்னு ஒரு சின்ன ஆசையில் போய் செக் பண்ணி பார்த்தா 6GB RAM அண்ட் 128GB கிடைக்குது. உள்ளே போனோடனே என்னால் புக்கும் பண்ண முடியுது. பட் டெலிவரி இல்லை. ஸோ என்னால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆனால் 4+64GB இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஃபேக் சேல் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த சேல் டோட்டல் டைம்னு எடுத்துட்டுனா ஒரு 1.5 நிமிஷம் நடந்திருக்கும். இந்த 1.5 மினிட்ல மற்ற ஃபோன் எல்லாமே வந்து செல் ஆயிடுச்சு. பட் இந்த 4+64GB ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கமிங் சூன் தான் இருக்குது. சேல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கமிங் சூனுன்றாங்க, சேல் ஸ்டார்ட் ஆன உடனே சேல் இஸ் ஆனுன்றாங்க. பட் அந்த 4+64GB கண்ணிலே லாஸ்ட் வரைக்கும் காட்டல. ஆனால் ஹைப் ஏற்றது மட்டும் நல்லா பண்ணுறாங்க. அடுத்து ஜூலை 16 ஒரு விவோ தரப்புலேருந்து X50 சீரீஸில் ஒரு 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. X50, X50 Pro, X50 Pro Plus ப்ரோ அல்ட்ரா அப்படின்னு இருந்தால் கூட பரவாயில்ல. இது என்ன ப்ரோ ப்ளஸ்ன்னு தெரில. ப்ரோவே ஒரு ப்ளஸ் மாடல் தான். பேர்லாம் எப்படி தான் வைக்கிறாங்கன்னே தெரில. அண்ட் இதில் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 865+ ப்ராசரோடு வரப்போகுது. மற்ற 2 ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து ஸ்னாப்ட்ராகன் 765 வருது. ஸோ இதை பற்றி டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ பண்ணலான்றது தான். பட் எப்படியும் லான்ச் இன்னும் 2 நாளில் வருது. ஸோ லான்ச் டேட் அன்றைக்கே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நம்ம ஒரு டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ பண்ணிடலாம். அடுத்து வந்து Pixel 4a. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப நாளாக லீக்ஸ் போயிட்டு தான் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஜூலை மந்த் தான் லான்ச் பண்ண போகிறதா இருந்தாங்க. பட் இப்போ வந்து கூகுளோட கனடியன் வெப்சைட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லான்ச் டேட் நம்மளுக்கு ரிவீல் ஆகிருக்கு. இது வந்து ஆகஸ்ட் 3 இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் வந்து குயிக்காக பார்த்துலாம், லேட் பண்ண தேவையில்ல. 5.8 இன்ச் AMOLED டிஸ்பிளே தராங்க. உங்களுக்கு பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ஸோ டிஸ்பிளே வந்து கொஞ்சம் காம்பேக்டான சைடில் தான் இருக்குது. பட் இந்த வாட்டி அதிசயமாக 2 கேமரா தராங்க பட்ஜெட் ஃபோனில். ஸ்னாப்ட்ராகன் 730 பவர்டு ஃபோன். இது 3000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ். ப்ரைஸிங் எப்பவும் போல தான், கிட்டத்தட்ட அந்த 35,000 to 40,000 தான் வந்து இவங்க லான்ச் பண்ணுவாங்க. அந்த ப்ரைஸுக்கு கம்மியாக லான்ச் பண்ணால் இவங்களுக்கு தூக்கம் வராது. ஸோ கூகுள் Pixel 4a எத்தனை பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து சாம்சங் Note 20 பற்றி சில லீக்ஸ் எல்லாமே வந்து Note 20 சீரிஸ் வந்து Exynos 992 தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து மேக்ஸ் வெயின்பேக் என்ன ட்வீட் பண்ணியிருக்காருன்னா, Note 20 சீரிஸ் வந்து Exynos 990 தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்காகவே இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 865 ப்ரைஸும் ட்ராப் ஆயிடுச்சு. அதுவாச்சு யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த வாட்டி வந்து சேம் அதே Exynos 990 தான் கொடுக்குறாங்க. அதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த வருத்தத்தில் ஒரு சந்தோஷம் என்னென்னா, Note 20 டிசைன் வந்து Note 10க்கு கொஞ்சம் சிமிலராக இருக்குது. அந்த சென்டர் போட்டு வச்ச பஞ்சோல. ஸோ இது இல்லாமல் Note 20 ப்ரைஸ் வந்து Note 10 விட கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சாம்சங் ஃபேன்ஸுக்கு இது ஒரு சந்தோஷமான நியூஸ்னே சொல்லலாம். எப்படி இருந்தாலும் Note 20 லான்ச் ஆன உடனே Note 10 ப்ரைஸ் கண்டிப்பாக கம்மியாகும். அடுத்து என்னடா ஃபுல்லாக சாம்சங் நியூஸாக வந்துட்டு இருக்கு. சாம்சங் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ செம்ம ட்ரீட் போல். சாம்சங் Tab S7 அண்ட் Tab S7 Plus லீக் எல்லாமே வந்திருக்கு. S7ல வந்து உங்களுக்கு 11.4 இன்ச் கொண்ட சூப்பர் AMOLED டிஸ்பிளே வித் 128 ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 7760 mAh பேட்டரி. ஸ்னாப்ட்ராகன் 865 ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அதுவே S7 Plus எடுத்துட்டோம்னா 12.4 இன்ச் டேப்லெட்டு, சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 128 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 865+ தான் இதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. பட் பேக் சைடில் உங்களுக்கு வந்து 2 கேமரா செட்டப் 13+5. இப்போதைக்கு வந்து லீக்ஸ் இது தான். பட் ப்ரைஸிங் நம்ம எடுத்துகிட்டோம்னா கண்டிப்பாக 50,000 ரூபாய் மேலே தான் இருக்கும். ஆனால் ஸ்பெக்ஸ் வந்து அந்தளவுக்கு வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. டேப் சைஸ் தான் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த டேபுக்கு வந்து நீங்கள் ஒரு கீபோர்டு அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா மினி லேப்டாப்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ டேப் லவர்ஸ்க்கு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டேப்லெட் வந்துகிட்டே இருக்குது. அடுத்து சாம்சங்லேருந்து இன்னொரு நியூஸு, S20 Lite. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி லீக்ஸ் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் நிறைய பேர் S20 Lite பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்னாப்ட்ராகன் 865 வரப்போது. பேஸ் வேரியன்ட் 6+128GB 1UI 2.5 வெர்ஷனோட வருது. ஸோ கூடிய சீக்கிரமே வந்து S20 Lite நம்ம எதிர்பார்க்கலாம். எதுக்காக இவங்க S20 Liteல இந்த ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்கன்னா, 865+ வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி 865 ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த டைமில் அவங்க 865 யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அதான் வந்து நம்ம S10 Liteலேயே வந்து 855 பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து நம்ம அந்த 45,000 to 15,000 இந்த செக்மெண்ட்டில் எதிர்பார்க்கலாம். பட் எப்படி இருந்தாலுமே வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா S20 விட S20 Lite நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் போல். பட் இதுக்கு சில காம்ப்ரமைஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு IP ரேட்டிங் இருக்காது, Quad HD டிஸ்பிளே, அந்த 2K டிஸ்பிளே இருக்காது. ஹை ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குமா இல்லையான்னு இப்போதைக்கு எதுவுமே நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அடுத்து OnePlus Nord பற்றி தான் நியூஸு.
OnePlus ஃபேன்ஸ்க்கு வந்து எப்போ என்னன்னே தெரியல, நாடு பற்றி டெய்லி ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. இதுக்காகவே டெக்னியூஸ் பண்ணலாம் போல். தனித்தனியாக OnePlus நாடு பற்றி ஒரு வீடியோ போட்டோன்னா கழுவி ஊற்றுவீங்க. ஸோ இதனால தான் வந்து அந்த சின்ன சின்ன அப்டேட் எல்லாத்தையுமே வந்து டெக்னியூஸ்லேயே ஆட் பண்ணிடுறேன். OnePlus வந்து ஒரு புது லீக் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃப்ரண்ட் கேமராவில் வந்து 105 டிகிரி வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ OnePlus நாடில் வந்து உங்களுக்கு டுவல் ஃப்ரண்ட் கேமரா வருது. அதில் மெயின் கேமரா 32 MP 8 MP அல்ட்ரா வைட் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு OnePlus சைட்லேருந்தே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் OnePlus நாடோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு 10 OnePlus நாடை வந்து கிவ் அவே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த 10 ஃபோன்லேயுமே வந்து நம்பர் 1 நம்பர் 2ன்னு சொல்லிட்டு 10 நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு யூனிக்கான விஷயம் தான். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா OnePlus பேஜ் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற அப்டேட் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்டில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை டேக் பண்ணணும்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து OnePlus நாடு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். லக்கு கிடைச்சதுன்னா நல்லது தானே. OnePlus நாடு வந்து 21 ஜூலை லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தோம். OnePlusோட வயர்லெஸ் பட்ஸும் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ரெட்மி Realme எல்லாம் TWS இயர்ஃபோன் லான்ச் பண்ணாங்களா, சேம் அதே மாதிரி தான் வந்து OnePlus வந்து ஒரு TWS இயர்ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. இப்போதைக்கு இதுதான் நியூஸ் வந்திருக்கு. இயர்ஃபோன் பற்றி பெரிய டீட்டெயில்ஸ் எதுவுமே அவங்க ரிவீல் பண்ணல. ஒன்ஸ் ரிவீல் பண்ணதான் அடுத்த நியூஸில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். OnePlusோட ப்ரீ புக்கிங் டைம் வந்து மத்தியானம் 1:30ன்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து மோட்டோலேருந்து மோட்டோ G9 Plus ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகிறதா ஒருத்தர் வந்து சின்னதாக ஒரு ட்வீட் போட்டு போயிட்டாரு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம கூடிய சீக்கிரமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் வந்து 4+128 GB வரப்போகிறதா சொல்கிறாங்க. இதை பற்றி வேறு எதுவுமே வந்து டீட்டெயில்ஸ் சொல்லலை. ஸோ மோட்டோவில் வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் எல்ஜி வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டில் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, aristo 5. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 5.7 inch HD+ டிஸ்பிளே, 2 GB RAM அண்ட் 32 GB ஸ்டோரேஜ். பின்னாடி வந்து டுவல் கேமரா செட்டப், 13+2 MP. பேட்டரி வந்து 3000 mAh. மைக்ரோ USB தான் சார்ஜிங் போட்டு தராங்க. பட் இதோட ஹைலைட் என்னென்னா, ஃபோனோட வெயிட் வந்து 146 கிராம்ஸ் தான் இருக்குது. அப்படியே இந்த வெயிட்டை பார்க்கும்போது அப்படியே ஒரு 4 வருஷத்துக்கு பின்னாடி தான் போகுது. அந்த டைமில் தான் வந்து நம்ம இந்த மாதிரி வெயிட்டோட ஃபோன்லாம் பார்க்க முடிஞ்சுது. பட் இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் தான் வந்து A+ அப்படின்னு சொல்லணும். மீடியாடெக்லேருந்து ஹீலியோ P22 யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னமும் இந்த P22 விட மாட்டுறாங்க. என்ன தான் சொல்கிறதுன்னு தெரில. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்ல வேலை இந்தியாவுக்கு வரல. இது வந்து யூஎஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு வராமல் இருக்கிறதே சந்தோஷம் தான். இதோட லான்ச் ப்ரைஸ் நம்ம பார்த்தோன்னா 11,000 சில்லறைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்களாம். இது அப்படியே அந்த ஊர்லேயே இருக்கிறதே சேஃப் தான். நம்ம ஊருக்கு இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் தேவையே இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் டெக் அப்டேட் எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.